கர்த்தருடைய உத்தரவு. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனைப் போல் இடை கட்டிக்கொள். நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. கர்த்தரே இப்போது யோபுவிடம் நேரடியாக பேசுகிறார். கர்த்தரை யாரும் சிருஷ்டிக்கவில்லை, அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். கர்த்தர் சர்வ சிருஷ்டிகர், அவரே எல்லா சிருஷ்டிகளுக்கும் சிருஷ்டி கர்த்தாவாய் இருக்கிறவர். கர்த்தர் தாமே வார்த்தையாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை முக்கியமானது. திருத்துவத்தில் இரண்டாம் நபராகிய குமாரன் இப்போது யோபுவிடம் பேசுகிறார். கிறிஸ்துவானவர் தேவகுமாரன், அவரே இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். எலிஹு தேவனை பற்றி சொல்லும் போது, தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருந்துகிறவர் அல்லவே என்று சொல்லுகிறார். தேவன் மனுஷரோடு பேசுகிறார், ஆனாலும் தேவனுடைய வார்த்தைகளை மனுஷனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தர் அப்பொழுது பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபுவும் அவருடைய சிநேகிதரும் எலிகுவும் பேசி முடித்த பின்பு கர்த்தர் பேசினார் என்பது இந்த வாக்கியத்தின் பொருளாகும். தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அவர் மனுஷரோடு பேசுவதற்கும் ஒரு காலம் உண்டு, அவர் பேசாமல் இருப்பதற்கும் ஒரு காலம் உண்டு. தேவன் தம்முடைய சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கிறவர். யோபுவை குற்றப்படுத்தி எலிகு தன்னுடைய பிரதியுத்தரத்தை கூறி முடித்த பின்பு கர்த்தர் பேசுகிறார். அவர் பெரும் காற்றில் இருந்து யோபுவிற்கு உத்தரவு கொடுக்கிறார். யோபுவின் சிநேகிதர்கள் 3 பேரும் யோபுவோடு நீண்ட நேரம் விவாதம் பண்ணினார்கள். யோபுவோ அவர்களுக்கு தகுந்த மாறுத்தரம் சொல்லி 3 சிநேகிதர்களையும் அமைதிப்படுத்தி விட்டார். யோபுவின் சிநேகிதரிடத்தில் இதற்கு மேல் பேசுவதற்கு வார்த்தை இல்லை. யோபுவின் சிநேகிதர்கள் அமைதியாக இருந்தாலும் யோபு ஒரு உத்தமர் என்றும் அவர் ஒரு நீதிமான் என்றும் அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. யோபுவும் அவருடைய 3 சிநேகிதர்களும் விவாதம் செய்து முடித்த பின்பு எலிகு யோபுவினிடத்தில் பேசுகிறார். எலிகுவின் வார்த்தைகளுக்கு யோபுவால் பிரதியுத்தரம் சொல்ல முடியவில்லை. அதனால் யோபு அமைதியாக இருக்கிறார். எலிகு ஞானமாக பேசினாலும் யோபு தன்னுடைய தப்பிதத்தை உணரவில்லை. தான் ஒரு பாவி என்பதை யோபு அங்கீகரிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் அப்பொழுது பேசுகிறார். கர்த்தர் யோபு இருக்கும் இடத்திற்கு வருகிறார். யோபுவோடு பேசுகிறார். கர்த்தர் பெரும் காற்றில் இருந்து யோபுவுக்கு உத்தரவு கொடுக்கிறார். தன்னுடைய பேச்சுக்கள் ஞானம் உள்ளவை அல்ல என்பதை யோபு உணர வேண்டும். அதன் பின்பு யோபு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த வேண்டும். யோபு இதுவரையிலும் இவ்விரண்டையும் செய்யவில்லை. ஆகையினால் யோபுவினுடைய சிநேகிதர்களின் விவாதமும் எலிகுவின் விவாதமும் பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று. இப்போதோ கர்த்தர் யோபுவுக்கு உத்தரவு கொடுக்கிறார். யோபுவின் பாவங்களை அவருக்கு உணர்த்துகிறார். இதன் பின்பு யோபு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். யோபு தேவனை உயர்த்துகிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் பெரும் காற்றில் இருந்து யோபுவுக்கு உத்தரவு கொடுக்கிறார். பெரும் காற்றில் மேகம் சுழன்று வருகிறது. எசேக்கியேலின் தரிசனத்திலும் எலியாவின் தரிசனத்திலும் பெரும் காற்றை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதில் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. எசேக்கியேல் 1:4. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. கர்த்தருடைய வழி சுழற் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாத தூளாய் இருக்கிறது. கர்த்தர் பெரும் காற்றில் இருந்து யோபுவை அமைதியாக கவனிப்பதற்கு பதிலாக அவருக்கு உத்தரவு கொடுக்கிறார். யோபுவோடு பேசுகிறார். யோபுவின் கேள்விகளுக்கும் விவாதங்களுக்கும் கர்த்தர் பதில் சொல்லுகிறார். யோபு குழப்பத்தில் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் அவருடைய குழப்பத்தை தெளிவுபடுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய உபதேசத்தை யோபுவுக்கு கொடுப்பதற்கு முன்பாக யோபுவின் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறார். தம்முடைய போதனைகளை கேட்பதற்கு கர்த்தர் யோபுவின் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் யோபுவோடு பேசும் ஆரம்ப வார்த்தைகளே யோபுவின் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறது. யோபு அறிவில்லாத வார்த்தைகளை பேசுகிறார் என்றும்
அவர் தம்முடைய ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிறார் என்றும் கர்த்தர் யோபுவின் மீது குற்றம் சொல்லுகிறார். அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் என்று கர்த்தர் கேட்கிறார். தேவனை துதிப்பதற்கு பதிலாக யோபு இதுவரையிலும் தேவன் மீது குற்றம் கூறியிருக்கிறார். இறுதியில் யோபுவின் உள்ளத்தில் தேவனை பற்றி குழப்பம் உண்டாயிற்று. தேவனை குற்றப்படுத்துவதற்கு பதிலாக தன்னையே குற்றப்படுத்த வேண்டும் என்று யோபு தீர்மானம் பண்ணுகிறார். இவன் யார் என்னும் வாக்கியத்திற்கு இப்படி பேசுவது யோபுவா என்று கர்த்தர் ஆச்சரியத்தோடு கேட்பது போல இருக்கிறது. கர்த்தர் யோபுவை பற்றி நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கிறார். யோபு உத்தமர் என்றும் சன்மார்க்கர் என்றும் அவர் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர் என்றும் கர்த்தர் யோபுவை பற்றி சாட்சி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட யோபுவா இப்படி அறிவில்லாத வார்த்தைகளை பேசுகிறார் என்று கர்த்தர் ஆச்சரியத்தோடு கேட்கிறார். யோபு தன்னுடைய சுபாவத்தை மறந்துவிட்டார். அவர் தன்னை பற்றி நினைக்க வேண்டும், தன்னுடைய சுபாவத்திற்கு ஏற்ற பிரகாரமாக பேச வேண்டும். ஆனால் தனக்கு வியாதியும் வேதனையும் பாடுகளும் வந்தவுடன் யோபு தன்னை பற்றி சிந்திக்க மறந்துவிட்டார். அறிவில்லாத வார்த்தைகளினால் தேவனுடைய ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிறார். யோபுவால் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆனாலும் யோபு தன்னை உயர்த்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் தாழ்மையான விசுவாசமும் உண்மையான கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் கர்த்தருடைய ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த உலக பிரகாரமான கல்வி மையங்களை விட தேவனுடைய பாதபடியே நமக்கு பிரயோஜனமுள்ள பாடசாலையாய் இருக்கிறது. தேவனுடைய பாதபடியில் நாம் பயபக்தியோடும் கீழ்ப்படிதலோடும் அமர்ந்திருந்து தேவனுடைய உபதேசங்களை கேட்க வேண்டும். அப்போது நம்முடைய சிந்தனையில் தெளிவு இருக்கும், வார்த்தைகளில் ஞானம் இருக்கும். நம்மால் தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் ரகசியத்தையும் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் யோபுவோடு பேசுகிற முதல் வார்த்தையே அவருடைய இருதயத்தை தொடுகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை யோபு மறக்கவில்லை. யோபு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை யோபு தேவனிடத்தில் அறிக்கை செய்கிறார். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன் என்று யோபு கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு சொல்லுகிறார். கர்த்தர் யோபுவிடத்தில் மேலும் பேசும்போது, நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு என்று சொல்லுகிறார். யோபுவினிடத்தில் ஞானம் இருக்கும் என்றால் அவர் தேவனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். யோபு தேவனுடைய தெய்வீக ஆலோசனையின் ரகசியங்களை அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் யோபுவை பார்த்து, இப்போதும் புருஷனைப் போல் எடை கட்டிக்கொள் என்று சொல்லுகிறார். யோபுவினிடத்தில் கர்த்தருக்கு சொல்லத்தக்க பிரதியுத்தரம் இருக்கும் என்றால் அவர் ஒரு புருஷனைப் போல் எடை கட்டிக்கொண்டு பேசலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோபு இதுவரையிலும் தன்னுடைய சிநேகிதரோடு தைரியமாய் விவாதம் பண்ணினார். ஆனால் யோபுவோ இப்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய இருதயத்தில் உணர்த்தப்பட்டு அமைதியாய் இருக்கிறார். தேவனுடைய பிரதியுத்தரத்தை கேட்பதற்கு யோபு ஆயத்தப்பட வேண்டும். இதுவரையிலும் யோபு எடை கட்டிக் கொள்ளாமல் துக்கத்தில் இருந்தார். கர்த்தர் முதல் காரியமாக யோபுவை புருஷனைப் போல எடை கட்டிக் கொள்ளுமாறு கட்டளையிடுகிறார். நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு என்னும் இந்த வசன பகுதி முழுவதும் வஞ்சக புகழ்ச்சியினால் நிறைந்திருக்கிறது. தம்மை பற்றி விளக்கி கூறுமாறு தேவன் யோபுவிடம் கேட்கிறார். யோபுவால் தேவனை பற்றி விளக்கி கூற முடியாது. தேவனுடைய கிரியைகள், சித்தம், நோக்கம் ஆகியவை எதுவும் யோபுவிற்கு சரியாக தெரியாது.